இது பெந்தகோஸ்தே நாளின் முதல் நாள் துவக்கம். முதல்ல ஆண்டவர் அது ஆவியானவர் ஊற்றப்படுகிற அந்த நேரம். இப்பதான் நமக்குள்ளே அப்படி ஒவ்வொரு நாளும் பெந்தகோஸ்தே அனுபவம் தான். ஒவ்வொரு நாளும் ஆவியான நம்ம நிரப்ப வேண்டும் தான். ஆனா அதற்கு வாய்ப்பை தான் நம்ம தர்றதில்லை. தந்துட்டோம்னா போதும். ஆமென். வந்த உடனே வரத்தின்படியே, தங்களுக்கு தந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். எடுத்தோன்னே என்ன பண்ணாங்க? எல்லாரும் தீர்க்கதரிசனம் உரைச்சிட்டு இருந்தாங்களா? வெவ்வேறு பாஷைகள் பேசினார்களா? அந்நிய பாஷைகளை பேசினார். வேற வேற பாஷைகளை பேச ஆரம்பிச்சாங்க இருந்தவங்க எல்லாம். அதுதான் முதல் அடையாளம். பரிசுத்த ஆவியான ஒரு மனிதனுக்குள் இறங்கி வருவதற்கு முதல் அடையாளம். வந்துச்சாருன்னா பேச வேண்டியது விஷயம் என்னன்னா அந்நிய பாஷை, அதாவது வெவ்வேறு பாஷை. அதுக்கு நிறைய பேர் பல வியாக்கியானம் கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க தெளிவா நமக்கு போட்டிருக்கு. அப்ப அந்நிய பாஷை, பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே வரம் கொடுக்கப்படும். அந்த வரத்துல குறிப்பிட்ட வரமாக அந்நிய பாஷை என்கிற வெவ்வேறு பாஷை பேசுகிற வரம்